ஹலோ ஸ்கீசஸ் வால் தலைவன் தலைவிங்கிற படம் வந்துச்சு. பார்த்தாச்சு, என்ஜாய் பண்ணிச்சு, ரிவ்யூ ரெண்டும் போட்டாச்சு. பார்க்கலாம் முதல்ல வீடியோ போய் பாருங்கள். அடுத்தது இந்த செக்மெண்ட் என்னென்னா சோஷியல் மீடியா கலவரங்கள். படத்தை இன்ஸ்டாகிராம், எக்ஸ், ரெடிட்னு என்னமா போட்டு அலசி ஆறாங்கிறத வச்சு நம்ம பார்க்கலாம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எக்ஸில் என்னென்ன இருக்குது? படம் தரம், ஆகாஷ்வரன் பேரரசி, 10 வரிகளில் பட விமர்சனம். அடுத்தது பிளாக் பஸ்டர் ஓப்பனிங். தலைவன் தலைவியில் தலைவலியா? ஏய் யாரா ஜோக் போட்டிருக்கிறது? ஃபுல் ஃபன் மேக்ஸ் சம்பவம். விஜய் சேதுபதி, நித்யா. இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னவன் யாருடா? ஆளை விடுங்க சாமி. இல்லை எனக்கு தான் ஒரு வேலை பிடிக்கலையா? என்ன இப்படி சொல்லிட்டுருக்கானே இவனுங்க? தலைவன் தலைவி மூவிக்கு இந்த நாட்டுக்கட்ட பெட்டர் தென் நித்யா மன்னா. வாட் த எஃப்? This has given us relatable and flawed protagonist instead of macho stereotypes. I think Talayan Thalavi is one such character. Next. Waste of time. என்னடா இன்ஸ்டாகிராம்லாம் பாராட்டிட்டு இருக்கீங்க, இங்கே ட்விட்டரில் வந்தெல்லாம் சிந்தில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. டேய், retard from a retard family marries another retard family full of retards. All of them come together and do retard shit and be really loud about it. As I said, it's a fucking film. It's a black comedy, dark comedy film. டேங்காக இருந்துச்சா? படத்தை பார்த்தியா? சிரிச்சியா? போனே இல்லாமல் லைஃப்பை ஏன்டா படத்தில் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அது வேறு எனக்கு புரியல. அது ட்ரெய்லர்லாம் பார்த்து மாதிரி வாழ்க்கையின் ஒரு பிரதிபலிப்புன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. The film has good premise, solid casting and an interesting concept. However, apart from way over comedy, the execution is poor and overly loud. At some points, Vijay Sethupathi and Nithya voices become irritating. First half is somewhat decent, but the second half feels torturous. Performance by Yogi Babu, Deepa, Nithya stand out. Santosh Narayan songs are excellent. Otherwise, it's an average film. Actually, musically கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு எனக்கு. சீட்டில் ஃபிக்ஸ் கிளப் வரைக்கும், சீட்டில் ஃபிக்ஸு லாஸ்ட்டு கிளிப்பு வரைக்கும் கத்திருந்தா அப்ளாஸ் தான். ரியல் கிளைமேக்ஸ். ரெஸ்பான்ஸ் ஆஃப் பவர் ஹவுஸ். பாண்டி, நான் உன் டைட்டில் கார்டில் உனக்கு ஒரு குத்து வச்சு இப்படி ஒரு ரைட்டிங் பேசினேன், சரியாகிடும். வேறு லெவல் குட்டி மேனரிசம். நெக்ஸ்ட்டு சாப்சன் குருபாய் கெட் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் அகைன். என்ன சொல்ல வராங்க பார்த்துருவோமா? குடும்பமும் சூழ இருக்கக்கூடிய புறக்காரணிகள் வச்சு பிரச்சனைகள் நடக்குது. அந்த பிரச்சனைக்கு முடிவா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டிவோர்ஸ் கிடையாதுன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் தீர்வு டிவோர்ஸ் கிடையாது. அப்புறம் பஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க கூடயே இரு அப்படிங்கிறதான் படம் சொல்லக்கூடிய தீர்வு. சேர்ந்து வாழுங்க, சகிச்சுட்டு வாழுங்க. கோர்ட் பிரிச்சு வைக்கலாம், போலீஸ் ஸ்டேஷன் பிரிச்சு வைக்கலாம், பேப்பரும் பிரிச்சு வைக்கலாம். ஆனா இந்த சொந்தக்காரங்க இவங்களை விட மாட்டோம். கோர்ட் என்ன? கோர்ட்டு 4 சட்டத்தை படிச்சுட்டு வந்து எங்க பொண்ணு பிள்ளைய பிரிச்சு வைப்பானுங்க. அதை எனக்கு பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? போலீஸ் என்னங்க? போலீஸ் மாப்பிள்ள வந்து பொண்ணு அடிக்கூடாது கையெழுத்து வாங்க, நாங்க சத்தம் இல்லாம கையெழுத்த போட்டு வரணுமா? அவர் சொந்தக்காரங்க, நாங்க எதுக்கு இருக்கோம்? போய் சேர்ந்து வாழுமோ? சகிச்சுக்கோ. ஸோ இப்படி குடும்பத்தால் நிகழும் எந்த ஒரு அபியூஸுக்கும் டாக்ஸிசிட்டிக்கும் டிவோர்ஸ் வந்து ஒரு முடிவில்லமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமா தலைவன் தலைவி. குடும்பமும் சூழ இவங்க காம்போவே கரெக்டில் செமையாக இருக்குது. மிரட்டி விட்டுறாங்க இவங்க. Saabs and Gurubai get straight to the point again. The striking similarity between these two and especially in some romantic scenes. Next. Happy for Satyajodi. I think this is the actual double A தான் கரெக்டான ஹேஷ்டாக்னு நினைக்கிறேன். தலைவன் தலைவி, மகாராஜா ஓப்பனிங், தலைவன் தலைவி ஓப்பனிங். ஹாப்பி ஃபார் யூ விஜேஎஸ். ஓகே, 3-day box office. சரி, ஆஃப்டர் அ லாங் டைம் a தமிழ் ஃபிலிம் வித்தவுட் சப்ரஷன் டிப்ரெஷன். இதுவே கொஞ்சம் கிரிஞ்சு ஃபெஸ்ட்டாக இருக்கு. அடுத்தது ஓகே, 24 crores, 3 crores. நெக்ஸ்ட்டு 25 crores. தலைவன் தலைவி டீம் மட்டும் நீ ஆனால் ஐயோ அடிச்சுடுவாங்க, காப்பிரைட் அடிச்சுடுவாங்க. ஆனால் அடுத்தது லிட்டரலி ஸ்கிரிப்டட் காமெடி மூமெண்ட் இந்த ஃபிலிம். சேதுபதி கிரேஸ் வேறு ఉంది ఇక్కడ యూఎస్లో. రామ్-కామ్ that couldn't be made anywhere else but India. Gorgeously shot, had a lot of fun, excellent casting, great performance from all the main characters. And okay, read, you guys are too toxic. Read many dumb reviews calling Talavan Thalavi is a toxic and dumb film along with some so-called feminist takes. Just want to say one thing to all of you. You are thinking that you are mature and educated.
யூ ஆர் அடே என்னடா ஸ்பெல்லிங், என்னடா ரொம்ப கேவலமாக இருக்கீங்கடா. யூ ஆர் திங்கிங் தட் யூ ஆர் யுவர் மெச்சூர் இல்லை, யூ ஆர் மெச்சூர் அண்ட் எஜுகேட்டட், பட் யூ guys ஆர் really turning things toxic and dumb. Yes, everything has its flaws, but you are taking it to the extreme. The flip message is simple: you are being too toxic. Take it out and sort things instead. How does that message itself becomes toxic? Seriously, grow up and grow up னு பிரெயின் மட்டும் க்ரோ பண்ணி மண்டை வீங்கி ஆகிட்டு இருக்காங்க நீங்களாம். வேற 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 வாட் ஓப்பனிங் டூரிஸ்ட் ஃபேமிலி குடும்பஸ்தான் மாமன்லாம் ஏன் லிஸ்ட்டில் இருந்துடல தலைவன் தலைவி. சரி, எல்லாம் முன்னாடி இருக்கலாம் ஃபாரின் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரைட். As the movie was underwhelming from start to finish, the chaos between Vijay Sethupathi and Nithya wasn't entertaining and became irritating at times. So also felt over the top scenes in some scenes. Okay, Sana good score. என்ன இந்த படத்தில் சனா குட் ஸ்கோர் சொல்லிட்டு இருக்காங்க. யோகி பாபு ஒன்லைனஸ் பார்ஷலி ஒர்க் பேட் ஃபிலிம் டு பி ஆனஸ்டா. வேற It's 3:30 AM. People are up and cheering for us and celebrating. Great. Nice movie, but some Twitter sandhus are definitely going to come with a long write-ups and against this Thalanthalai movie for sure. Wait and watch. Never really cared about Twitter and the audience. Maman too had similar backers, but it proved together love from original Twitter audiences. Next Thalanthalai முடிஞ்சு தியேட்டரில் சிரிக்குது குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி நமக்கு ஒர்க் ஆகலை. மாமன் பார்க்கலான்னு இருக்கேன். அடுத்தது ரைட்டு டாப் 5 அப்படிங்க பார்த்து தமிழ் ஃபிலிம்ஸ் இன் மலேசியா. குட் பேட் அக்லி விடாச்சு ரெட்ரோ தக் லைஃப் தலைவன் தலைவன். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் ரீட் பண்ணுவோம். நல்ல விஷயத்தெல்லாம் நம்ம பகிர்வோம் காய்ஸ். ரைட்டு ஓகே, சந்தும் அவ்வளோதான் அப்போ. ரைட்டு, ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை என் மக்களே. இத்துடன் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சோஷியல் மீடியா கலவரங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. சர்ப்ரைசிங் எனக்கே தலைவன் மூவியாக நான் என்ஜாய் பண்ணேன், தேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன், சிரிச்சும் என்ஜாய் பண்ணோம். இன்ஸ்டாகிராமில் ஒரே ப்ரைஸாக போட்டுருக்கேன். மேபி அது வந்து மீம்ஸ் கிரியேட்டர் காசு கொடுத்துப்பாங்கன்னு தெரியல. ட்விட்டர் சந்துலையும் ரெடிட்லையும் போட்டு போலன்னு பொழுதுருக்காங்க. டு சப்மிட் அப் ஆல் சிம்பிளி புட் டிவோர்ஸ் இஸ் நாட் த சொல்யூஷன் சொல்கிறதே ஒரு முட்டாள்தனம். அது ஒரு சொல்யூஷன் கிடையாது. டிவோர்ஸ் இஸ் நாட் த சொல்யூஷன்னே முதல்ல சொல்யூஷன் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் அ சப்ஜெக்டிவ் ஒன், இட்ஸ் எவால்விங் ஒன். ஒவ்வொரு கேஸ்லையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு போஸ்ட்புட்லையும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். படத்தில் போய் லைஃபோட நெறிகளையும் வாழ்க்கை எப்படி வாழங்கிறத தேடிக்கிட்டு இருக்காதிங்க. அதுக்கு நல்ல புக்ஸ் இருக்குது, ஆத்தர்ஸ் இருக்காங்க, அப்புறம் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் படிங்க. ஓகே, இந்த வீடியோ நான் முடித்துக் கொள்கிறேன். நான் படம் பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணுங்கள். அண்ட் யூ வாண்ட் டு கிவ் மீ சம் சஜஷன்ஸ் ஃபீட்பேக். ப்ரோ இதெல்லாம் பண்ணுங்க ப்ரோ நல்லாயிருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி, மேக் யூஸ் ஆஃப் கமெண்ட் செக்ஷன் லெட் மீ நோ. நான் எல்லாத்தையும் படிச்சு நான் அதுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி சீக்கிரம் ஒரு நல்ல வீடியோ போடுறேன். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மீ, hit that subscribe button. That's the one you can support in a community like me. Good is you can know. See you all. Peace out.